தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல தலைவர் அளித்த விருந்தில் போதைப்பொருள். பிரபல தலைவர் அளித்த விருந்தில் போதைப்பொருள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். தமிழகத்தில் சமீப காலமாக போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளது. அது இளைஞர்கள் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெறுகிறது. பள்ளி மாணவர்களை குறிவைத்து இந்த கஞ்சா விற்பனை நடைபெற்று வருகிறது. மேலும் இலங்கை தமிழர் அகதிகள் முகாம்களில் வசிக்கின்ற இளைஞர்களிடம் இந்த கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கஞ்சா விற்பனையை தடுக்க தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் பிரபல தலைவர் அளித்த விருந்தில் போதைப்பொருள் பரிமாறப்பட்டதாக பரபரப்பு குற்றம் சாட்டப்படுகிறது. பிரபல பாடகி சுசித்ரா அவர்கள் இந்த குற்றச்சாட்டை கூறியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் இவர் அளித்த விருந்தில் வெள்ளி தட்டில் வைத்து கோகைன் என்கின்ற ஒரு போதைப்பொருள் பரிமாறப்பட்டதாக சுசித்ரா அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் அளித்த விருந்தில் வெள்ளி தட்டில் வைத்து கொகைன் என்ற போதைப்பொருள் பரிமாறப்பட்டதாக சுசித்ரா குற்றம் சாட்டியுள்ளார். சுசித்ரா குற்றச்சாட்டு தமிழகத்தில் பரபரப்பை எழுப்பியுள்ளது. சுசித்ரா குற்றச்சாட்டை தமிழக காவல்துறை விசாரிக்க வேண்டும். மத்திய புலனாய்வுத்துறையும் விசாரிக்க வேண்டும். பொதுவாகவே திரையுலக நட்சத்திரர்களிடம் இந்த போதைப்பொருள் பழக்கம் உள்ளது. மேலும் சுசித்ரா அவர்கள் நடிகர் சிம்பு, தனுஷ், விஷால் ஆகியோர் மேலும் இந்த குற்றச்சாட்டை கூறுகின்றார். ஆகவே இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் அளித்த விருந்தில் கொகைன் என்ற போதைப்பொருள் பரிமாறப்பட்டதா, தொடர்ந்து பரிமாறப்படுகின்றதா என்பதை காவல்துறை தொடர்ந்து விசாரிக்க வேண்டும்.